வணக்கம். இது கேள்விக்களம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுகவை மையமாக வைத்து ஒரு அரசியல் நடைபெறுகிறது. இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ள நிலையில் அதிமுகவின் வாக்குகளை பெற பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் முனைப்பு காட்டி வருகின்றன. இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாகவே பாமக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் அதிமுகவின் ஆதரவை கேட்கின்றன. இன்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை 3வது 4வது இடத்திற்கு சென்று விடுவோம் என்று அன்றைய அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய் திமுக வெற்றி பெற அதிமுக பரப்புரை மேற்கொள்கிறது என்ற குற்றச்சாட்டையும் இன்று அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். இந்நிலையில்தான் அதிமுகவை குற்றம் சாட்டும் அண்ணாமலை அதிமுக வாக்குகளை பெற முயற்சிக்கும் பாமக, நாம் தமிழர் கட்சிகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவின் வாக்கு யாருக்கு, அதிமுக தொண்டர்களின் வாக்கு யாருக்கு என்ற புள்ளியில்தான் இன்றைய விவாதத்தை நாம் கட்டமைத்திருக்கிறோம். நம்முடைய இந்த அமர்வில் திமுகவின் திரு ஷபீர் சுலைமான் இணைகிறார். வணக்கம், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் திரு ஈஸ்வரன் நம்முடைய இணைகிறார். உங்களையும் வரவேற்கிறேன். அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் இணைகிறார். வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் மற்றும் பாஜகவின் திரு ஸ்ரீகாந்த் கருணேஸ் ஆகிய இருவரும் நம்முடைய இணைகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் நிகழ்ச்சியை திரு ஈஸ்வரன் உங்களிடமிருந்தே தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இடைத்தேர்தலுக்கு இன்னும் 6 நாட்கள் தான் மிச்சம் இருக்கு. கட்சிகள், அதனுடைய தலைவர்கள் தங்களுடைய விமர்சனங்களை கூர்த்தீட்டி இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பாஜக மற்றும் பாமகவுக்கு உதவி செய்ய தான் அதிமுக தேர்தலில் நிக்கல. இந்த தொகுதி இடைத்தேர்தலையே அதிமுக புறக்கணிச்சது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக முன்வைச்சிருந்தது. இன்னைக்கு அதற்கு தலைகீழா அண்ணாமலை ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்கிறாரு. திமுகவோட பி டீமா தான் அவங்க செயல்படுறாங்க, அதிமுக திமுகவுக்கு உதவி செய்யறாங்க வெற்றி பெறுறதுக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறாரு. என்ன நடக்குது சார்? மொத்தத்தில் அதிமுக யார் பக்கம் இந்த தேர்தல்ல? அதிமுகவை பொறுத்தவரை தெளிவாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று. இடைத்தேர்தல் வரலாறுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்படி அதிமுக புறக்கணித்த பொழுது அந்த வாக்குகள் திமுக கூட்டணிக்கு வந்திருப்பது தான் வரலாறு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதிமுகவினுடைய வாக்குகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரும் என்று பேசுவதும், ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அவர்களே அறைகோல் விட்டிருக்கிறார் அதிமுக தொண்டர்களுக்கு நேரடியாக. அதிமுகவினுடைய வாக்குகள் வேண்டுமென்றால் அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேச வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஊடகங்கள் வாயிலாக அதிமுக ஓட்டுக்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் விழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுவதே தவறு. அங்கு நிற்பது பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல, அங்கு நிற்பது என்டி கூட்டணி. என்டி கூட்டணி தான் அங்கே தேர்தலிலே நிற்கிறது. பாஜக அவர்கள் கூட்டணியில் இருப்பதை வசதியாக அவர் சொல்லுவதை தவிர்க்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவோடு இனி எப்போதும் கூட்டணி கிடையாது என்று முழுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். 2026 கூட கூட்டணி கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவினுடைய தொண்டர்கள் பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கிற பாமகவுக்கு வாக்களிப்பார்களா? அது தெரியாமல் டாக்டர் அவர்கள் அதிமுக வாக்குகள் வேண்டும் என்று சொல்லுகிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்போதுதான் முடிந்திருக்கிறது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன செய்தது என்பதை அதிமுக தொண்டர்கள் மறந்திருக்க வாய்ப்பு கிடையாது. இரவு வரை அதிமுக கூட்டணி என்று சொல்லிவிட்டு காலையில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தவர்கள். அப்படி என்ன ஒரு இரவிலே அதிமுகவினுடைய கொள்கைகள், அவர்களுடைய அந்த தேர்தல் முன்னெடுப்புகள் பிடிக்காமல் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்கு சென்றார்கள்.
அப்போ அதிமுகவுடைய தொடர்ந்து அதிமுக கூட பேசிவிட்டு அவர்கள் பாஜகவுக்கு சென்றார்கள் என்பது அதிமுக தொண்டர்களுக்கு முழுமையாக தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுக்கு துரோகம் செய்திருக்கிறது, அதிமுக தொண்டர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே இன்றைக்கு உடனடியாக வருகிற இந்த இடைத்தேர்தலிலே அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்று டாக்டர் கூப்பிடுவது என்பது எப்படி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இடைத்தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவினுடைய வாக்குகள் ஆளுகின்ற திமுகவுக்குத்தான் வரும். ஒரு பாமக அதிமுகவுக்கு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. ஆனா களத்துல அவங்க வேற மாதிரியான ஒரு ரியாக்ஷனரி பாலிடிக்ஸ் தானே எடுக்கிறாங்க. அவங்களுடைய ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்களுடைய படங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கிறத பார்க்க முடியுது. பாஜக கூட மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்தும் ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்தும் பல மேடைகளிலே பேசினார். ஏன் அதிமுகவினுடைய தலைவர்கள் படங்களை கூட அவர்கள் போட்டுக்கொண்டு வாக்குகள் கிடைக்குமா என்று பார்த்தார்கள். அதெல்லாம் மக்களுக்கு தெரியும். அப்படி குழப்பமெல்லாம் இங்கே யாருக்கும் கிடையாது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நினைப்பது நிறைவேறுவதற்கு எந்த விதத்திலும் சாத்தியமே இல்லை. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும்? திமுக ஆட்சியில் இருக்கிறது, ஆளுங்கட்சியாக இருக்கிறது, பல்வேறு நல திட்டங்களை இன்றைக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த இடைத்தேர்தலில் எதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும்? இப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எப்படி கணக்குகளை பார்த்தாலும் தேர்தலிலே பிரச்சாரமே செய்யாமல் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த சூழலில் விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வரலாறு காணாத வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறது. சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு சட்டத்தினுடைய பெயர்களிலே சமஸ்கிருதம் கலந்த இந்தியிலே அவர்கள் சட்டத்தை மாற்றுகிறார்கள். அதையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளுகிறதா? நீட் தேர்வை இன்றைக்கு கூட அண்ணாமலை சொல்லி இருக்கிறார். விஜய் அவர்கள் நீட் தேர்வை எதிர்த்தால் அவர் திமுக பக்கம் இருப்பதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி கூட நீட் தேர்வை எதிர்க்கிறது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி திமுக பக்கம் இருக்கிறது என்று அண்ணாமலை சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளலாமா? ஸோ அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியோடு, சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதை மக்கள் புரியாமல் இல்லை. தொடர்ந்து டாக்டர் அவர்கள் சமூக நீதி பேசிவிட்டு இப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து, என்றைக்கு அவர் கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோடு வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? 19 தோற்று போனார்கள், 21 பெரிய வெற்றியை பெறவில்லை, 24 ஒரு வெற்றியும் பெறவில்லை. மீண்டும் இப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி நிற்பதாக இல்லை, அங்கே என்டி கூட்டணி தான் அங்கு தேர்தலில் நிற்கிறது. மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஏன் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ராகுல் காந்தி அவர்கள் பேசிய அந்த பேச்சுக்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு கொஞ்சம் அதிகமான வாக்குகளை பெற்றுத்தரும். அவ்வளவு கேள்விகளை ராகுல் அவர்கள் கேட்டிருக்கிறார். மோடி அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி இருக்கிறார். தேசிய அளவிலான பிரச்சனைகள் கூட இடைத்தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுகுணா திவாகர், அதிமுகவை திமுகவோட பி டீம் அப்படின்னு குறிப்பிடுறாரு அண்ணாமலை. வரலாற்று ரீதியா நம்ம பார்க்குறப்போ அது உண்மைதான் அப்படின்னா கூட இப்போ 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு அஞ்சி தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடலை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இப்போ திமுகவுக்கு உதவி செய்கிறாரு, அதிமுக தரப்பில் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தோடு சேர்த்து இந்த களம் சொல்கிறது என்ன நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்ததுக்கு 2 காரணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஒன்று, தொடர்ச்சியாகவே அவர் தலைமை பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு தோல்விகள் தான் வந்திருக்கிறது. அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அதற்கு முன்னால் நடந்த இடைத்தேர்தல்கள் எல்லாவற்றிலுமே கிட்டத்தட்ட 10 தோல்விகளை அவர் சந்தித்திருக்கிறார். அதனால் அதுவும் இப்போ சமீபத்தில் தான் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்திருக்கிறது. அதிலேயுமே மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கிறாங்கிறனால உடனடியாக நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலிலும் தோல்வியை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த இடைத்தேர்தலை போட்டியிடாமல் தவிர்த்திருக்கலாம். அப்படிங்கிறனால எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவு எடுத்திருக்கலாம். 2வது, பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே நிற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நாளைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக தங்களுடைய கூட்டணிக்கு வரலாம். அப்படி இருக்கிறப்ப இப்போ ஏன் பாமகவை பகைத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினாலையும் எடப்பாடி பழனிசாமி இதை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இடைத்தேர்தலில் நிற்கிறதே ஆளுங்கட்சிக்கு வழக்கமான ஒரு வரலாறு எடுத்து பார்த்தோம்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு சூழல் தான் இருக்கு. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தல் நிற்கிறது அப்படிங்கிறதே ஒரு மெசேஜ் தானே. அதன் மூலமாக ஒரு வாக்கு வங்கியை காட்டுறது, இல்லாட்டி மக்கள் பிரச்சனைகளை எடுத்து அதன் மூலமாக ஒரு நம்பர்ஸை காட்டுறது, இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் விடுத்துட்டு மொத்தமாக தோல்வி அடைஞ்சிடுறோம் அப்படின்னு புறக்கணிக்கிறத ஏற்றுக்க முடியுமா? அதுவும் இல்லாமல் இப்போ 3வது 4வது இடத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் எல்லாம் இதனால தானே வருது. அதான். ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சிகள் வெற்றி பெறுவது தான் இயல்பு. ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில், அந்த ஆட்சி காலகட்டத்தில் இடைத்தேர்தலில் கூட திமுக வெற்றி பெற்றது. அதே மாதிரி அங்கே உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அப்போ ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு வலிமையான ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. அவர் ஒரு ஆளுமைமிக்க தலைவராக இல்லை என்பதுதான் யதார்த்தம். அது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலித்திருக்கிறது. ஏன்னா அவர் தொடர்ச்சியாக ஒரு வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தது. இப்போ ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டோம்னா ஜெயலலிதா யாரை நிப்பாட்டினாலும் ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஜெயலலிதா தான் அங்கே ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறேன்னா ஜெயலலிதாவே நிற்கிறதா நினச்சிட்டு அதிமுகவுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு ஓட் பேங்க் அப்படின்னு இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னையும் ஜெயலலிதாவை கருதி கொண்டு கட்சிக்கு ரொம்ப புதிதாக வந்தவர்கள் எல்லாமே வேட்பாளராக நிறுத்துறார். பெரிய புதுமுகங்களே இல்லை. இன்னொரு பக்கம் பிஜேபி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கிற அத்தனை பெருந்தலைகளுமே களத்தில் நின்னாங்க. அண்ணாமலையிலேருந்து ஆரம்பித்து தமிழிசை சவுந்தரராஜன், முருகன் எல்லாருமே நின்னாங்க. ஆனால் அதிமுக வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே பரிச்சயம் இல்லாதவர்கள், மாற்று கட்சியிலேருந்து வந்தவர்கள், பிஜேபியிலேருந்து வந்தவங்க, திமுகலேருந்து போன சிம்லா முத்துச்சோழன் சொல்லிட்டு இவங்களுக்கு தான் சீட்டுகள் கொடுத்தார்கள். அப்படி இருக்கிறதுனால தான் ஒரு மிகப்பெரிய தோல்வியை அதிமுக தழுவியது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அப்படி இருந்த சூழலில் கூட அதிமுக ஒன்றுமே செய்யலை. அதிமுக மீது, எடப்பாடி பழனிசாமி மீது அவ்வளவு தவறுகள் இருந்த போதுமே கூட அவங்க 1% ஓட்டு பேங்கை வாங்கியிருந்தாங்க. அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னால் பல கருத்து கணிப்புகள் வந்தது இல்லையா, அதிமுகவோட பிஜேபி அதிகமான வாக்குகளை வாங்கணும், அதெல்லாம் பொய்ப்பிக்கப்பட்டது. பிஜேபி கூட்டணி ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை வாங்கியிருந்தாலுமே கூட அதிமுகவை அவங்க தாண்ட முடியலை. அதிமுக அவ்வளோ பலவீனமாக இருந்த போதும் கூட அதிமுகவுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கிறது. அது எடப்பாடி பழனிசாமியின் தாண்டின வாக்கு வங்கி அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்போ இங்கே விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்னா இந்த அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கனால இந்த வாக்குகளை எப்படியாவது தாங்கள் கைப்பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் அழைப்பு விடுக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி சீமான் இது வரைக்கும் கூட்டணி எதுவுமே வைக்காமல் தனித்து தான் நிற்கிறாரு. அவருக்கு விழக்கூடிய ஒரு கணிசமான வாக்குகளும் அவர் தனியாக நிற்கிறாருங்கிறதுக்காக தான் விழுகுது. அவர் திமுகவும் வேண்டாம், அதிமுக வேண்டாம், நாங்கள் தான் ஆல்டர்னேட்டிவ், நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்கிறதுனால தான் ஓரளவுக்கு கணிசமான வாக்குகள் விழுகுது. ஆனால் அதையுமே கூட ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி அதிமுகவும் தேமுதிகவும் அவர் ஆதரவாக பேசுகிறார். அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் அவர் பேசியிருந்த எல்லா அரசியலுக்கும் மாறாகவும் பேசுகிறார். விஜயகாந்த் தெலுங்குன்னு சொன்னவர், திராவிட கட்சிகள் ஒழியணும்னு சொன்னவர், அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் நான் கடந்த காலத்தில் வாக்கு கேட்டிருக்கேன். எப்போ கடந்த காலம்னா இவங்க தேர்தல் அரசியலுக்கே வராத ஒரு காலகட்டத்தில் வாக்கு கேட்டதெல்லாம் இப்போ சொல்லி நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்துகிறது. ஆனால் இதில் பிஜேபி கூட்டணியில் தான் பாமக இருக்குது. பாமகவில் அன்புமணி ராமதாசும் அதிமுகவுடைய வாக்குகள் தங்களுக்கு வரணும்னு கேட்குறாங்க. ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தையும் போடுறாங்க. ஆனால் அதெல்லாம் கெடுக்கக்கூடிய வகையில் தான் அண்ணாமலையுடைய பேச்சு இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்போ அவர் அண்ணாமலை அதிமுக 3வது இடத்துக்கு போய்விடும், 4வது இடத்துக்கு போய்விடும், அதனால தான் அவங்க தவிர்க்கிறாங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கு ஆத்திரமூட்டக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கும். அப்போ ஓரளவுக்கு பிஜேபி கூட்டணியில் அதிமுகவிலேருந்து ஒரு ஓட்டுகள் விழலாம், திமுகவுக்கு எதிராக இது வாக்குகள் விழலாம், அங்கே அதிமுக நிற்கலை அப்படின்னு நினச்சிருந்தா கூட இந்த அண்ணாமலையினுடைய பேச்சினால அது ஒரு பேக்ஃபயர் ஆகுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கிறது. இது உணர்ந்து அவர் பேசினாரா, இல்லை பாமகவுக்கும் நம்ம அங்கே நிற்கலையே, இப்போ பிஜேபி அங்கே நிற்கலையே, பாமக தான் நிற்குது, அங்கே அதுக்கு ஓட்டு கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன அப்படிங்கிற மனநிலையிலேருந்து அவர் பேசினாரான்னு தெரில. ஆனால் இது பிஜேபி கூட்டணிக்கும் குறிப்பாக அங்கே பிஜேபி கூட்டணி நிற்கக்கூடிய பாமக வேட்பாளருக்கும் இடையில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இப்போ கடந்த காலத்தில் பல பலவீனங்கள் இருந்தால் கூட 2021 சட்டமன்ற தேர்தலை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 84,000 வாக்குகளை அதிமுக அங்கே வாங்கி இருக்கிறது.
திமுகவுக்கும் அதிமுகவுக்கான வாக்கு வித்தியாசமே 9,000 வாக்குகள் தான். சரி, ஓகே, அப்போ வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க, பாமக இருந்தாங்க, அதனால தான் அதிமுக அதிகமான வாக்குகளை வாங்கியதுன்னு கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி சொல்லலாம். இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம்னா விழுப்புரம் தொகுதியில் விசிக வேட்பாளர் ரவிக்குமார் தான் வெற்றி பெறுகிறார். அவர் வந்து அவருடைய வாக்கு சதவீதம் பார்த்தா 41%. அதுக்கடுத்து 2வது இடம் 35% வந்து அதிமுக தான் வாங்கியிருக்கிறது. பாமக 15% தான் வாங்கியிருக்கிறது. அதிமுக பலவீனமாக இருக்கிறது, 3வது இடத்துக்கு போகுது, 4வது இடத்துக்கு போகுதுன்னு அண்ணாமலையால் விமர்சிக்கப்படக்கூடிய அதிமுக தான் 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதத்தில் பாதி வாக்குகள் கூட பிஜேபி கூட்டணி தான் பாமக வாங்கலை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அண்ணாமலை எந்த கணக்கின் அடிப்படையில் அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும், 4வது இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாருங்கிறது தெரியல. அதிமுக அங்கே வெற்றி பெறுவது எளிதான ஒரு விஷயம் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இவர் சொல்லுகிற மாதிரி 3வது இடம் 4வது இடம் போவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, கடந்த காலத்தில் என்ன மாதிரியான வரலாறு இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விக்கிரவாண்டி தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அங்கே பாமகவுக்கு தான் வாக்குகள் இருக்கிறத விட பிஜேபிக்கு பெரிய அளவு வாக்குகளே கிடையாது. வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த வன்னியர் வாக்குகளில் ஒரு கணிசமான அளவு பாமகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிஜேபிக்கு அங்கே பேஸே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பாமகவுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச வாக்குகளையும் சிதறடிக்கக்கூடிய அளவிற்கு அது கூட கிடைக்க செய்யாத அளவுக்கு தான் அண்ணாமலைய பேச்சுக்கள் இருக்கிறது. ஒரு வழக்கமாக வந்து அதிமுகவுக்கு பாஜக ஒரு பேகேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட கணக்குப்படி பார்த்தா பாமகவுக்கும் பாஜக ஒரு பேகேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே. இப்போ நீங்கள் இப்போதைக்கு பாமகவை பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு உறுதியான கூட்டாளி அப்படின்னு சொல்லவே முடியாது. எந்த கூட்டணிக்குமே அவங்க உறுதியான கூட்டாளியாக இருந்ததில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தோம்னா அவங்க அதிமுகவுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கடைசி வரைக்கும் பேசப்பட்டிருந்தது. இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் ராமதாஸோட விருப்பமே அதிமுக கூட்டணி சொல்லப்பட்ட நேரத்தில் அன்புமணி வலியுறுத்துகிறார் அப்படிங்கிறதுனால தான் வந்து அவங்க பாஜக கூட்டணிக்கு போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல்னா அங்கே பாஜக கூட்டணியில் பாமக இருக்குமானே தெரியாது. அப்படி இருந்ததுன்னா யார் முதல்வர் வேட்பாளர்? அன்புமணி முதல்வர் வேட்பாளரா, அண்ணாமலை முதல்வர் வேட்பாளரா? அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக அன்புமணியோ அல்லது பாட்டாளி கட்சியோ ராமதாஸோ ஏற்றுக்கொள்வார்களா? 2016 இருந்து அன்புமணி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி தான் அவங்க தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறார்கள். சமீபத்தில் நடந்ததில் கூட நம்ம தான் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் ராமதாஸும் பேசுகிறாங்க. அப்போ அன்புமணியை தான் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நினைக்கும். அப்படி இருக்கக்கூடிய சொல்ல பிஜேபி அன்புமணி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு களத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அண்ணாமலை தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் பிஜேபியினரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தல் இந்த கூட்டணி தொடருமா அப்படிங்கிறதே தெரியாது. அண்ணாமலை முதல்வர் வேட்பாளரா, அன்புமணி முதல்வர் வேட்பாளரா அப்படிங்கிற இது இருக்கும். அதுபோக நீட்டில் இருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட கொள்கை முரண்பாடுகள் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த பிரச்சனைகள் பற்றி பேசுவோம். அதாவது நாடாளுமன்ற தேர்தலையும் இடைத்தேர்தலையும் பாமக பாஜக கூட்டணி ஒர்க் ஆகலாம். சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது இந்த பிஜேபி கூட்டணியில் பாமக தொடருமா தொடராதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லாதப்ப அங்கே பாமகவுக்கு நம்ம ஏன் உதவி பெறணும்? பாமக அங்கே வெற்றி பெற்றால் என்ன, வெற்றி பெறாவிட்டால் என்ன என்கிற ஒரு மனநிலையிலிருந்து தான் அண்ணாமலை இப்படி பேசியிருக்கிறாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், ஒரு கணக்கை சுகுணா திவாகர் குறிப்பிட்டிருந்தார். போன சட்டமன்ற தேர்தலும் சரி, இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலும் சரி, அதிமுக 2வது இடம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான அந்த கணக்கே இவங்க 15%, அதிமுக 35%, 20 விழுக்காடு அளவுக்கு 2 பேருக்குமே வித்தியாசம் இருக்கு. அப்போ எதன் அடிப்படையில் 3வதுன்னு சொல்றீங்க, 4வது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான விமர்சனம்? எதனால, என்ன கணக்கு? அதாவது நீங்கள் சுகுணா திவாகர் கணக்கில் ஆரம்பித்து நண்பர் கணக்கில் ஆரம்பித்து இப்போ எங்கள் தலைவர் வரைக்கும் கணக்கு கேட்குறீங்க. முதல்ல ஒரு விஷயம் அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்போவுமே இடைத்தேர்தல் நடைபெறும் போது நீங்களும் தொடக்கத்தில் சொன்னீங்க, ஆளுங்கட்சி எப்படியெல்லாம் ஒரு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதோ எப்படியெல்லாம் தான் தமிழகத்தில் இதுவரைக்கும் இங்கே இருக்க திராவிட கட்சிகளால் நடத்தப்பட்டிருக்கிறது. எந்தெந்தெல்லாம் தேர்தலுக்கான நடைமுறைகள் விதிமுறைகள் எல்லாம் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய மற்ற பலத்தையும் பயன்படுத்தி அவங்க அத்துமீறல்கள் தொடர்ந்து நடைபெறும். அப்படி தேர்தல் வெற்றி தன்னுடையதாக அவர்களே மாற்றிக்கொள்வார்கள். அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்படும். இதுதான் உண்மை. அதுதான் நீங்கள் சொன்னதுக்கான ஒரு விளக்கம். அதனால தான் தொடர்ந்து ஆளும் கட்சிகள் வெற்றியை பதிவு செய்வதற்கு இல்ல, நான் வரலாறை வச்சு தான் சொன்னேன். இதற்கு வரலாறுக்கான காரணம் எவ்வளவு இடைத்தேர்தல் நடந்திருக்கோ அத்தனை இடைத்தேர்தலையும் அதிமுகவும் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு. அப்ப நீங்க சொல்ற அந்த கணக்கு படி அரசு இயந்திரம் ஒரு இடைத்தேர்தல் எப்படி அங்க முழுமையாக செயல்படும் அப்படின்னு பார்த்தா கூட பாஜக ஆளும் மாநிலங்களுக்கும் இது பொருந்துமா? நாடாளுமன்ற இடைத்தேர்தல்களுக்கும் இது பொருந்துமா? இன்றைக்கு கூட மதுரையோட ஒரு இலக்கணம் பணம் கொடுக்கறதுக்கு நம்ம சொல்றது எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடிய அளவில் சாமானியமாக்கியது திமுக ஆளும்போது நடந்த அந்த இடைத்தேர்தலாம். நான் அதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன்.
நண்பர் சுகுணா அவர்கள் பேசும்போது தானே நிறைய விஷயங்கள் கான்ட்ரடிக்ட் பண்ணாங்க. அவரால் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது பாஜக இடையில் ஏதாவது ஒரு உரசல் உருவாக்க முடியுமான்னு முயற்சி பண்ணார். ஆத்திரமூட்டும் செயல் தானே அப்படின்னு எல்லாம் சொன்னார். அப்படிலாம் இல்லை, ரொம்ப தெளிவாக எங்கள் தலைவர் பேசியிருக்காரு. அதாவது நன்று படித்து அரசியலில் ஊறி திளைத்த ஒரு தலைவர், இளம் தலைவர். அவர் யோசிக்கும்போது அவருக்கு ஏதோ பாவம் வயிற்று வலி போல இருக்கு, அதனால் ஏதாவது மருந்து மாத்திரை இருந்தால் கொடுங்க திமுக. அதனால் அது மிக முக்கியமான ஒரு கருத்தை அவர் சொல்லும்போது ஆழ்ந்து சிந்தித்து தான் சொல்லுவாங்க. அதனால் எங்கள் தலைவர் சொல்லும்போது இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் இழந்திருக்கிறார்கள். அவங்க வாங்கின ஓட்டு சதவீதம் எங்களால் தாண்ட முடியல அப்படின்னு சுகுணா சொன்னாரே தவிர எங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருந்துன்னு சொல்லலை. 1% தான் வித்தியாசம். அதாவது இதே மாதிரி எப்போவுமே ஒரு நக்கலாக ஒரு சிரிப்பு தெரியுது, எங்கே இருக்குது பாஜக, நோட்டாவை தாண்டிச்சா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்ட இடத்துல இன்றைக்கு 3வது மிகப்பெரிய சக்தியாக எந்த அதிகார பின்புலமும் இல்லாமல் மற்ற கட்சிகள் மாதிரி நான் பேசி முடிச்சோன்னு பேசுங்க, அந்த மாதிரி நான் எந்த அதிகார பின்புலமும் இல்லாமல், அதிகார துஷ்பிரயோகங்கள் இல்லாமல், யாருக்கும் பணம் கொடுக்காம, வெள்ளி கொலுசு கொடுக்காம, இந்த மாதிரி மக்களை விலைக்கு வாங்காமல், ஓட்டை விற்காமல் நேர்மையாக நாங்கள் தேர்தல் சந்தித்து இந்த அளவு வந்திருக்கிறோம். அதனால் அந்த வெற்றி எந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்களை பாதித்திருக்கும் என்று உணர்ந்தவராக இருக்கிறார். அதனால் சொல்லப்பட்ட வார்த்தை. நாங்கள் மட்டும் உணரல, அதிமுகலையும் எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள். அரித்மெட்டிக்கலி பார்த்தா கூட அவங்க எதிர்பார்க்காத வெற்றியை தான் பாஜக பதிவு செய்திருக்கிறது. அதனால் இந்த இடைத்தேர்தலில் சமீபத்தில் தமிழக அரசு தன்னுடைய 1ஆம் நம்பர் அரசு நாங்கள் இனிமேல் கள்ளச்சாராயமே கிடையாதுன்னு போன வருஷம் முதல்வர் பேசினார். இன்றைக்கி 65 பேர் செத்து போயிருக்கிறாங்க. இது அரசால் நடத்தப்பட்ட படுகொலை. இது கண்ணுக்கு தெரிஞ்சு கலெக்டர் 2 நாள் முன்னாடியே விஷயம் தெரிஞ்சப்ப அந்த 15-20 பேரோட நிறுத்தி இருக்கலாம். அந்த விவகாரம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். அந்த பகுதியில் நடந்திருக்கு. இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியோடைய அந்த 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 ஒரு எப்படி கவலைக்கிடமான ஒரு நடவடிக்கை. அது அவங்க வெளியில் வந்துடக்கூடாது, மறைக்கணும் அப்படின்னு நினச்ச செயலற்ற தன்மை இந்த வெற்றியை கண்டிப்பாக பாதிக்கும். அதிமுக இந்த முறை பயந்து போய் தான் போட்டியிடலே, அதுதான் உண்மை. 3வது 4வது இடம்னு எங்கள் தலைவர் சொன்னது உண்மை. ஏன்னா அவங்க இந்த முறை வெற்றி பெற மாட்டோமோ அப்படிங்கிற அச்சத்தில் தான் அவங்க விலகி நிற்கிறார்கள். ஏன்னா தொடர்ந்து தோல்வியை மட்டுமே 4வது அந்த கணக்கு தான் புரியல. இப்பதானே முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தல். அவங்க 2வது இடம் தானே, பெரிய அளவுல வித்தியாசம் இல்லையே. பட் செகண்டுக்கும் தேர்டுக்கும் இடையிலான மார்ஜின் பெருசா இருக்கு. அதாவது நீங்க மக்களவை தேர்தலுக்கும் மாநிலங்களில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க இல்லையா, வரலாறு முன்னர் இருக்கிறதெல்லாம் பாருங்க. மாநில கட்சிகள் எப்போ பாமக வலிமையாக இருக்கிற அந்த மாநிலத்தில் அந்த 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 மாவட்ட பகுதியில் நடக்கிற ஒரு தேர்தலில் பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் தேசிய பிரச்சனைகள் வராது. இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் விசிக 72,188 வாக்குகள், அதிமுக 65,825, பாஜக கூட்டணியில பாமக மக்களவை தேர்தலில் அந்த பகுதியில் இருக்கிறத சொல்றீங்க இல்லையா, அதுதான் சொல்றேன். மக்களவை தேர்தலில் மக்களின் பார்வை வேறையாக இருக்கும், சட்டமன்ற தேர்தலில் வேறையாக இருக்கும். அது இடைத்தேர்தலில் அது மிக வேறையாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடைத்தேர்தலும் நம்ம திராவிட கட்சிகள் தான் லாட்ரி அடித்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுகிறார்களே, உங்களுக்கு நிறைய கொடுக்குறோம் அப்படின்னு. அதனால் இந்த இடைத்தேர்தலில் எந்த விதமான பாதிப்பு வரப்போகிறதுங்கிறது வரும்போது அதிமுக பின்வாங்கி இருக்கிறது, கண்டிப்பாக பின்வாங்கி இருக்கிறது. அந்த தலைவர் இந்த நேரத்தில் ஒரு எம்ஜிஆரோ புரட்சி தலைவரோ மேடமோ இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா, ஜெயலலிதா அம்மாவோ இருந்திருந்தாங்கன்னா பின்வாங்கி இருப்பாங்களா? கண்டிப்பாக பின்வாங்கி இருக்க மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் இடைத்தேர்தலை புறக்கணித்த வரலாறும் இருக்குமா? தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்தோட நடைமுறை. அதுவே நீங்க பயம், தோல்வி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் கொஞ்சம் காட்டுமா இல்லையா? விமர்சனங்களை காட்டுறதுக்கு தானே நாங்க இருக்கோம். ஈரோடு இடைத்தேர்தல் என்ன பண்ணுவீங்க? விமர்சனங்களை காட்டுவதற்கு தான் நாங்க எங்க விமர்சனங்களுக்கு அவங்க பதில் சொல்லணும். அதற்காக தான் நாங்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறோம். எங்களுடைய எண்ண கிடைக்கைகளை தாராளமாக முன்வைக்கிறோம். இதுக்கு நிறைய விடயங்கள் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி அவங்க பேசினப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி கடைசி நேரத்தில் வேட்பாளர் முடிவு செய்யாமல் பாமக மாறி வந்துச்சு, அதிமுக போகிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியோட உரிமை.
ஒவ்வொரு கட்சி. இன்றைக்கி கொங்கு ஈஸ்வரன் அண்ணா வந்து அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா தனக்கு என்ன லாபம் வருதுன்னு பார்த்து தானே அவர் இந்த முடிவு எடுக்க போகிறார். அவருடைய சுய லாபம் பொறுத்து தான் முடிவு எடுக்க போகிறார். அந்த நம்பகத்தன்மையை பற்றி அவர் நம்பகத்தன்மை அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கு வந்து கொள்கை முடிவாக கொங்கு மண்டலத்துக்கோ கொங்கு மக்களுக்கான முடிவு இருக்காது. அவங்க கட்சி சார்ந்த முடிவாக இருக்கும். அவங்க கட்சிக்கு என்ன லாபம் வரப்போகுது, தன்னால் என்ன ஸ்கோர் பண்ண முடியும், வெற்றிக்கு என்ன வரப்போகுதுங்கிற முடிவாக இருக்கும். அது தவறாகவும் போகலாம். ஒவ்வொரு முறையும் எப்பவுமே அது சரியாக இருக்கும்னு சொல்லவும் முடியாது. அதனால் அது சார்ந்து எடுத்த முடியும். அவங்க கூட ஒரு வேட்பாளருக்கு பிஃபார்ம் கொடுத்து ஒரு பாவம் எல்லாத்தையும் போய் ஃபைல் பண்ண போகிற நேரத்தில் புதுசாக பிஃபார்ம் கொடுத்து இன்னொருத்தர் அனுப்பிச்சாங்க. அது ஏன் கடைசி நேரம் முடிவு எடுக்கிறாங்க? வெற்றிக்கான ஒரு வேட்கையில் போகும்போது அதெல்லாம் கடைசி நேர மாற்றங்கள் வரும். இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுடைய பேட்டியை குறித்து நம்ம பேசுகிறோம். அந்த அலசல் குறித்து பார்க்கும்போது இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் தான் வந்து எங்கள் தலைமையில் தான் பாமக இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன அந்த பேகேஜுங்கிற கான்செப்டுக்கே வரலை. உங்க தலைமையிலன்னு எங்கேயாச்சும் சொல்லிட்டாங்களா என்ன? தலைமையில என்டிஏ கூட்டணி உருவாக்குனது பாமக தானே. பாமகவோட தலைமையில தானே இங்கேயும் இயங்கி கொண்டிருக்கிறோம். ராமதாஸ் அவர்களும் அண்ணாமலை தான் இவங்களுக்கு தலைமை அப்படின்னு ஒத்துப்பாங்களா? அதுதான் கண்டிப்பா. தமிழ்நாட்டில் யார் அதிக இடத்துல போட்டியிடுறோம், யார் அதிகமாக எல்லா இடத்தையும் முடிவுகள் செய்கிறோம், யார் எங்க வந்து ஒரு இடத்துலயாவது பாட்டாளி மக்கள் அதனால மிக முக்கியமான இடத்துல மிக முக்கியமான உயரத்திலேருந்து இருங்க மிக முக்கியமான உயரத்திலேருந்து நாங்கள் முடிவுகள் எடுக்கிறோம். இதில் யாரையும் பேகேஜாக நினைக்கிறது இல்லை. இது எல்லாமே திராவிட கட்சிகள் சிந்தனை. இங்கே இருக்கிறப்ப நாங்கள் எல்லாருமே ஒன்றாக இணைந்து பணியாற்றிருக்கிறோம். எங்கள் கொள்கையும் அதே தான், சப்கே சாத் சப்கா விகாஸ், எல்லாரும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த வெற்றி. இவ்வளவு சொன்ன சுகுணா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் அதுக்கு முன்னாடி பாஜகவுக்கும் பாமகவுக்கும் இடையிலேயே நிறைய முரண்பாடுகள் இருக்கிறத கவனிக்க முடியுது. சாதிவாரி கணக்கெடுப்பு ஆகட்டும், நீட் தேர்வு ஆகட்டும், இப்படி பல முரண்பாடுகள் இருக்கு. எனக்கு கூடுதலா நீங்க ஒரு 20 நிமிஷம் தர வேண்டியிருக்கும். முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருக்கிற இந்தி கூட்டணியிலேருந்து நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் வந்து கேட்டிருக்க வேண்டியதுக்கு பதிலாக எங்களை கேட்குறீங்க. அங்கே காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே சிந்தனை இருக்கிறதா? கேரளாவில் இருக்க நீட்டை ஆதரிக்கிறார்கள், இங்கே ஆதரிக்கிறாங்களா கம்யூனிஸ்ட்டு? இங்கே திமுக என்ன சொல்லுதோ என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை படிக்க போகிறாங்க கம்யூனிஸ்ட்டுகள், அவ்வளோதான் இங்கே. அதனால் கேரளாவில் அவங்க வந்து வரவேற்கிறார்கள், எந்த மாநிலத்தையும் எதிர்ப்பு கிடையாது. அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் ஒத்துக்கிறாங்களா? அவங்களும் ஆதரிக்கிறார்கள். எல்லா முடிவுகளும் இந்தி கூட்டணி. இன்னும் சொல்ல போனா வடநாட்டில் வந்து யாராவது எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஈஸ்வரனா ஒன்று சொல்லுங்க, உங்க கூட்டணியில வடநாட்டில் யாராவது உங்கள யாராவது அழைச்சாங்களா? நீங்கெல்லாம் கட்சி தலைவர்கள் தானே, வாங்க எங்க ஊர்ல வந்து பேசுங்கன்னு கூப்பிட்டாங்களா? திமுக தலைவர்களை கூப்பிட்டாங்களா? முதல்வரை கூப்பிட்டாங்களா? உதயநிதி அவர்களை கூப்பிட்டாங்களா? அதனால அந்த அளவுக்கு என்னுடைய கருத்துக்களை முன்வைத்த பிறகு அவர் பதில் சொல்லட்டும். அவசரப்பட வேண்டாம், சட்டமன்றம் இல்ல, உங்களுக்கு ஆதரவா. அதனால நான் சொல்றேன். அதனால என்னன்னா முரண்பாடுகள் என்கிறீர்களே, அதுக்கான பதில் என்றால் எங்கேயுமே வடநாட்டுல எந்த திமுக தலைவர்களையோ தமிழ்நாட்டு தலைவர்களோ கூப்பிடல. வந்தா சனாதனம் பத்தி பேசினா கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காதுன்னு மிரண்டு போயிருந்தாங்க. அதனால முரண்பாடுகளின் மொத்த உருவமாக என்டிஏ என்றைக்கும் இருந்ததில்லை. நாங்க கொள்கை ரீதியா கண்டிப்பா வித்தியாசங்கள் இருக்கலாம். எல்லா இடத்துலையும் எப்படி இருக்க முடியும்? ஒரு காமன் கன்சென்சஸ் இருக்கும். எந்த கூட்டணிக்குமே ஒரு காமன் கன்சென்சஸ் இருக்கும். அதன் அடிப்படையில தான் அவங்க வந்து ஆட்சி நடத்துவதோ கூட்டணியில் தேர்தல் போட்டியிடுவதோ இருக்கும். கண்டிப்பாக இப்போ நீட்டின் நிலைப்பாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய அத்தியாவசியமே இல்லையே. அந்த மாநில கட்சிக்குரிய கொள்கைக்குள்ளே அவங்க இருந்து தான் ஆகணும். அதனால் எந்த இதில் முரண்படுறோமோ அதை விட்டுட்டு மற்ற காமன் கன்சென்சஸ் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அதன்படி பார்த்தால் நாங்கள் வந்து பாமக வலுவான இடத்துல அவர்கள் நிற்கும்போது அவர்களுக்கு துணை நிற்கிறோம். கண்டிப்பாக அதிமுக மாதிரி நாங்கள் பயந்து ஓடவில்லை, விலகி ஓடவில்லை. இன்னும் எங்க தலைவர் சொன்ன மாதிரி பி டீமாக, திமுக பி டீமாக நீங்க வந்து பாமக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அதிமுக சொல்ற விமர்சனங்களை வச்சு பார்க்கும்போது திமுக வெற்றிக்கு நாங்க பங்காளி ஆதரவு கொடுத்துக்கிறோம் சொல்ற மாதிரி தான் இருக்கு. மற்றபடி மக்கள் நலனை முன்னிறுத்தி ஏதும் செய்யவில்லை. ஈஸ்வரன் சார் குறுக்கிட விரும்புனீங்க. ஈஸ்வரன் சார் நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, உங்களோட பதிலை இங்க பதிவு செய்யலாம். அதாவது அவர் வந்து முதல்ல தப்பா பொய் சொல்லும் போது வந்து நம்ம குறுக்கிட்டு தான் ஆகணும். எந்த மாநிலத்திலுமே நீட்டுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு அவர் வந்து இப்ப சொல்லலாமா? எல்லா மாநிலத்திலையும் நீட்டுக்கு இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க, இப்ப போய் சொல்றாரு. இன்னொன்னு, எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து
இந்தியா கூட்டணிக்காக ஓட்டு கேட்கிறோம்னு சொல்லாமல் கிடையாது. ஆனால் இன்றைக்கு விக்கிரவாண்டியிலே என்டி கூட்டணி என்று பாட்டாளி மக்கள் கட்சி பயன்படுத்தவில்லை. அதே போல பல நேரங்களிலே பல உதாரணங்கள் உண்டு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலரே இல்லாமல் மோடி அவர்களுடைய படத்தையே போடாமல் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டிலே வாக்கு கேட்ட நேரங்கள் எல்லாம் உண்டு. முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் கூட்டணி சேர்ந்த பின்னால் ஒரு கட்சி தங்களுடைய கூட்டணியிலே இருப்பதையே இருப்பை காண்பித்துக் கொள்ளாமல் ஒரு கூட்டணி இருக்கிறது என்று சொன்னால் அது என்டி கூட்டணி. ஒத்துக்கொள்ள முடியாது. நீட்டுக்கு எதிர் பல நேரங்களில் உண்டு. பல நேரங்களில் பல தேர்தல்களிலே மோடி படத்தை போடாமல் வாக்குக்கு கொஞ்சம் அண்ணாமலை கொஞ்சம் விக்கிரவாண்டி போக சொல்லுங்க. எங்க வித்தியாசம் கொஞ்சம் அதிகமாயிடும். இது வரைக்கும் போகலன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் போக சொல்லுங்க சார். சரி, ஓகே. திரு ஷபீர், உங்களுடைய பார்வை என்ன? மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி அப்படிங்கிறது மாதிரி அதிமுகவை நடுவில் வச்சு அவங்க உங்களுடைய பி டீம் அப்படிங்கிறாங்க, நீங்க பாஜக பாமகவோட பி டீம் அதிமுக அப்படிங்கிறீங்க. இதில் மறைச்சு பேச எதுவுமே இல்லை. ஸ்ரீகாந்த் கணேசன் வந்து பாமக வந்து எங்களோட இதில் பண்ணிகிட்ருக்காங்க. பாமகவை வந்து வற்புறுத்தி நிர்பந்தித்து நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. அதுதான் உண்மை. அவங்க நிற்கிறதுக்கு அங்கே விருப்பமே இல்லை. அவங்கள வந்து வற்புறுத்தி, ஏன்னா இவங்களுக்கு வந்து பிளான் என்னென்னா, இது ஒரு ஒத்திகை, நாம் வந்து 2வது இடத்துல வந்து காமிச்சிடணும். ஏன்னா எம்பி எலெக்ஷனில் பிளான் பண்ணாங்க, அங்கே மிகப்பெரிய சரிவு, அடி வாங்கின அடி பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ எப்படியாவது விக்கிரவாண்டியிலையாவது ஒரு ஒத்திகையை பார்த்துருவோம். அதுக்கும் தான் நிற்கிறதுக்கு துணிவில்லை, கூட பாமகவை சேர்த்துக்கிட்டாங்க. அதான் காமெடியே. பாமக வயிற்று வலியான நெஞ்சு வலியா? நீங்க சீரியஸா பேசினா நல்லா இருக்கும். இருங்க கொஞ்சம். நீங்க பேசுறதெல்லாம் தானே பெரிய காமெடி ஆச்சு. ஈரோடு நிர்பந்தம்ங்கிற வார்த்தை நீங்க எங்க இருந்து பாத்தீங்க? என்ன முடிவுல எடுக்கிறீங்க? நிர்பந்தம் இருங்க. நல்ல நிர்பந்தம்ங்கிறது இருங்க. அது என்னோட கருத்துங்க. நீங்க எதுக்கு அவசரப்படுறீங்க? வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து இவங்க கூட்டணியில் இருக்கும்போது அதிமுக அவர்களுடைய பிரச்சாரத்தில் மோடி அவர்கள் படம் போடாததற்கும் பாமக இப்போ கூட்டணியில் இல்லாத போது ஜெயலலிதா அவர்கள் படத்தை போட்டதற்கும் மிகப்பெரிய அரசியல் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் உள்ள சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க எந்த மாதிரி இவங்களுடைய பொலிட்டிக்கல் விஷயத்தை வந்து போகிறாங்க. எனி பை எலெக்ஷன்ஸை பொறுத்தவரை 3 விஷயம் ரொம்ப முக்கியம். அந்த ட்ராக் ரெக்கார்டு ஒன்று, அந்த கான்ஸ்டிட்யூன்சியோட ட்ராக் ரெக்கார்டு ஒன்று. 2வது அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை. 3வது வந்து அங்கே நம்ம இருக்கக்கூடிய பேசிக் அரித்மெட்டிக். இது 3லையுமே வந்து பாஜக அங்கே பூஜ்யம். விஷயம் அதுதான். பாஜக சுத்த பூஜ்யம். அங்கே அந்த பூஜ்யத்தை வச்சுக்கிட்டு பாமக உள்ள தள்ளி இந்த உள்ள போக்க நாங்கள் பின்னாடியே இருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற நாடகத்தை பாமக நல்லா அறிஞ்சிருக்கு. அதாவது சமூக நீதி பற்றி பேசிய, சமூக நீதிக்காகவே கட்சியை துவங்கிய, சமூக நீதிக்காகவே அவ்வளவும் செய்த ராம்தாஸ் அவர்களும் அன்புதாஸ் அவர்களும் இவங்க கூட கூட்டணி சேர்ந்துருக்காங்களே, நாங்கள் கூட மக்களே பேசிப்பாங்க. ஏன்பா நீ என்ன பண்ணுறது தெரியாமல் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது எவ்வளோ மோசம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கருணேசன் பேசும்போது போகிற போக்கில் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் வந்து சனாதனம் பற்றி நீங்கள் வந்து அங்கே பேசியிருந்தாக்கா அவங்க இருக்கிற ஓட்டுகளை விழுந்திருக்காது அப்படி இப்படின்னு சொன்னார். நல்ல ஞாபகம் வச்சுங்க. நல்ல வேலை அங்கே வந்து பேசலை. ஏன்னா உங்கள் ஆள் பிரதமர் மோடி அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் மத வெறுப்பையும், மத துவேஷத்தையும், இஸ்லாமிய வெறுப்பு பேச்சையும், தமிழர்கள் வெறுப்பு முக்கியமாக அங்கே போகிற இடத்துலலாம் பூரி ஜெகநாத் கோயிலோட சாவி தமிழர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே வந்து ஒரிசாவில் ஒரு தமிழர் ஆளணுமா, அது நமக்கு தேவையா, தமிழர்கள் அங்கே வந்து நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க உத்தரப்பிரதேசக்காரங்களே, இப்படிலாம் பேசிட்டு இருந்த இடத்துல போயிட்டு நாங்கள் சனாதனம் பற்றியும் உங்கள் விஷயத்தை பற்றியும் அங்கே அவுத்து விட்டுருந்தோம்னா உங்களுக்கு இருக்கிற 200 கூட கிடச்சிருக்காது. அதுதான் ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. நான் பேசும்போது என்ன சொன்னீங்க? நான் பேசும்போது என்ன சொன்னீங்க? அமைதியா இருந்தீங்களா இல்லையா? அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். அதே மாதிரி அண்ணன் பேசும்போது எம்எல்ஏ அவர் பேசும்போது டக்குன்னு என்ன சொன்னாரு, எங்க அப்பாவும் இல்லைன்னாரு. அது நீங்க கண்டிச்சிருக்கணும். ஆஸ் அ ஆங்கர் நீங்க கண்டிச்சிருக்கணும். எங்க அப்பாவும் இல்லை கூட சப்போர்ட் பண்றதுக்கு வெரி பிக் பிளண்டர். அது சொல்லிருக்கூடாது. அப்படி ஏன் ஓம் பிர்லா மாதிரி பண்ண சொல்றீங்களா? அங்க மோடி கிட்ட காலில் விழுந்துட்டு ராகுல் காந்தி நேரம் நின்றுக்கிட்டு அந்த மாதிரி பண்ண சொல்றாங்களா? இல்லை கேட்குறேன் நான். நீங்கள் வந்து அந்த இடத்துல கண்டிச்சு நீங்கள் கண்டிக்கல, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலாக ஸ்பீக்கரை பற்றி இவர் இங்கே வந்து இந்த மாதிரி பேசுகிறதுக்கான இது அவருக்கு கிடையாது, அது தவறு. மீண்டும் என்ன சொல்கிறாருன்னா, நீட்டுக்கு வந்து எங்கேயுமே போராட்டம் நடக்கலை,
அண்ணா வந்து எங்கே போனாருன்னு தெரில, ஒரு 2 வாரமாக வேற எங்கேயோ டூர் போயிட்டு வந்திருக்காரு. நீட்டுக்கான போராட்டம் ஒவ்வொரு இடத்திலும் வெடித்திருக்கிறது. முக்கியமாக எல்லாத்தையும் விட்டுருங்க மேடம், ஏவிவிபி போராட்டம் பண்ணுறாங்க, வேற யாரையும் நான் சொல்லல. நீட்டுக்கு எதிராக இல்ல சார், கொஞ்சம் இருங்க சார். நீட்டுக்கு எதிராக இல்ல சார், நீங்க பேசும்போது நான் பேசவே இல்ல சார். நான் வரேன் சார், உங்ககிட்ட வரேன். நீங்க சிரிச்சதுக்கே நீங்க கோவப்பட்டீங்க. அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். உங்க பாயிண்ட் நீட்டுக்கு வந்து அவங்களுடைய மாணவர் அமைப்பு ஏபிவிபியை போராடுற அளவு வந்திருக்காங்கன்னா விரைவில் மோடி அவர்கள் பதாகை தூக்குவார், நீட்டை ஒழிக்க வேண்டும், யாராவது எனக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லுவார். அந்த நிலைமையில நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. விக்கிரவாண்டியை பொறுத்தவரை அண்ணன் கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொன்னார். அண்ணாமலை அவர்களுக்கு துணிவு இருந்தால் விக்கிரவாண்டிக்கு ஒரு முறை சுற்றுப்பயணம் சென்று வந்துட்டு அவர் ஓட்டு சேகரிட்டும், அப்போ பார்த்துக்கலாம். இல்ல அவர் போகாம இல்ல, நாளைக்கு போறாரு. போனாதானே தெரியும். போனாதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பாஜக பூஜ்ஜியத்தில் இருக்குன்னு, இன்னும் கிளப்போம். அதே மாதிரி கருணேசனுக்கு இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்லணும். நீங்கள் திராவிட அரசியலில் வந்து இடைத்தேர்தலில் வந்து உங்களுக்கு சரியாக நடக்காது எல்லாம் சொன்னார். கடந்த 10 வருஷமா நாட்டில் நடந்த எந்த தேர்தலையுமே நீங்கள் முறையாக நடத்தவில்லை என்பது நாட்டு மக்களுக்கே தெரியும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உள்ளே வச்சுப்பீங்க, எல்லா வேலையும் பார்ப்பீங்க. அதே இடத்துல உங்கள் மேயர் எலெக்ஷன் உள்ளே உட்காந்து ஒருத்தர் வந்து ஓட்டு உள்ளே போட்டு பார்த்து நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம், உலகமே பார்த்துச்சு. முக்கியமாக ஜெயிச்ச அப்புறமும் ஜிஎஸ்டி இல்லாமல் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிடுவீங்க. இந்த அழகில் நீங்கள் வந்து இது பண்ணும்போது திராவிட அரசியலும் இங்கே உள்ள எலெக்ஷனையும் குறை சொல்வதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமையே கிடையாது. என்ன கடைசியாக ஜஸ்ட் வாண்ட் டு ஃபினிஷ் இட், இவங்க வந்து தலைகீழ நின்னாலும் பாமகவுடைய ட்ராக் ரெக்கார்ட் கிளியராக பார்த்துக்குங்க. சுகுணா அண்ணன் கிளியராக அந்த அரித்மெட்டிக் சொன்னார். இவங்க தோல்வி உறுதி. அதற்கு 2024 வாக்குப்பதிவே சாட்சி. அங்கே வந்து எந்த அளவு 2016லையும் 2021லையும் 2024லையும் தொடர்ச்சியாக அதிமுகவும் பாமகவும் கூட்டணி வைத்திருந்த போதும் சரி, அதிமுகவும் பாமகவும் தனித்தின்ற போதும் சரி, 2024 இவங்களுடைய இதில் அவங்க வந்து வளப்பரட்சியில் எடுக்கும் போதும் சரி, திமுக தான் அங்கு மிகப்பெரிய வெற்றி பெற்று. அவங்க அண்ணாமலை முன்வைத்த மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, அதிமுக திமுகவோட பி டீம் போல செயல்படுது, திமுகவுக்காக அதிமுக அங்க பரப்புரை மேற்கொள்றாங்க அப்படிங்கறாங்க. ஒரு ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1979ல எம்ஜிஆர் அவர்கள் திமுகவோட இணையத்துக்கான வேலை எல்லாம் செஞ்சாரு. அதுக்கு வந்து நம்ம பிஜு பண்டாக் அவர் தான் அதை பத்தி பேசினாங்க. இதுல புதுசு ஒண்ணும் இல்ல, இது வரலாறு. அப்படிதானா அதிமுக பரப்புரை மேற்கொள்றாங்க சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. திராவிட அரசியலை பொறுத்தவரை இன்றும் சொல்கிறோம், அதிமுக கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், இங்கே ஏடிஎம்கே டிஎம்கே தான் நிற்க வேண்டும் என்பதில் திமுக இன்றும் உறுதியாக இருக்கிறது. அதிலிருந்து நழுவுவது அதிமுக தான். அந்த நழுவி வரும் அதிமுக மேல் சவாரி செய்து பேகேஜாக போற பிஜேபி. லாஸ்டா ஒன்னு சொல்லிடுறேன், மறுப்புக்கு எனக்கு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு டைம் தரேன் சார். சுருக்கமா சொல்றேன் அப்புறமா. சரிங்க, நீங்க சுருக்கமாக சொல்றது நல்லது. பாமகவை பொறுத்தவரை அவங்க இன்னைக்கு நிலைமைக்கு சொல்ல போனா பாஜகவுடன் அவர்கள் செய்யும் இந்த கூட்டணி எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டு பண்ண போகிறது என்பது அடுத்த சட்டமன்றத்தில் தெரியும். ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அவர்களை காலவாரி விட்டு தான் அவர்கள் இத்தனை தொகுதிகள் இழந்தார்கள் என்பது அவர்கள் அறிவார்கள். இன்னொன்று, அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி அவர்கள் கிடையாது, நம்மளுடைய எதிரியான பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதற்கு பதில் திராவிட முன்னேற்றங்களுக்கு ஓட்டு போடவே அவர்கள் முயல்வார்கள், நினைப்பார்கள், முடிவெடுப்பார்கள். இதுதான் உண்மை. நான் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களுடைய கருத்தை கேட்டுட்டு வரேன். நிறைய நான் பதில் சொல்லணும், எல்லாம் நேரடியா அவர் தன்னோட முதற்கட்ட கருத்தை சொல்லல. உங்களுக்கான நான் வாய்ப்பை தரேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், அதிமுகவை மையமா கொண்டு நடக்கிற இந்த அரசியலை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லை, யார் மையப்படுத்துகிறாங்க? இங்கே விவாதத்தில் பங்கேற்பவர்களா இல்லை வெளியிலிருந்துங்களா? இல்லை, இன்னைக்கு அண்ணாமலை பேசியிருக்காரு. சொல்லணும், அதாவது அதிமுக மையப்படுத்துறது யார்? குறிப்பிடுறாரு, அதிமுக திமுகவோட பி டீமா செயல்படுது அப்படிங்கிறாரு. 3வது 4வது இடத்துக்கு நீங்க தள்ளப்படுவீங்கன்னு பயந்து தான் போட்டியிடல அப்படிங்கிறாரு. அதே நேரத்துல பாமக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் எல்லாம் அதிமுக எங்களுக்கு ஆதரவு அளிங்க அப்படின்னு சொல்றாங்க. இத்தனையும் அதிமுகவை மையப்படுத்தி தானே நடக்குது. நானே ஒரு விஷயம் சொல்கிறேங்க. எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக கொங்கு நாட்டு அரசியலை தன்னை மையப்படுத்தி மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருப்பவர். இங்கே சகோதரர் குறிப்பிடும் போது அவரை பற்றி சுயநலத்திற்காக முடிவு வேண்டான்னு சொன்னாங்க. பொது நலத்திற்காக அண்ணாமலை பேசுவோர் என்று சொன்னால் அப்பாவி போல பேசிக்கொண்டு, அகிம்சைவாதி போல பேசிக்கொண்டு,
ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அருகிலே வாழ்வதைப் போல பேசிக்கொண்டு, இன்னும் சொல்ல போனீங்கன்னா அறிவாளி மாதிரி பேசிக்கொண்டு மிகப்பெரிய அரசியல் மோசடியை தமிழ்நாட்டிலே இன்றைக்கி அண்ணாமலை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி சமீபத்தில் பார்த்தீங்க, திருச்சி சூர்யா ஒரு நபர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அண்ணாமலை மட்டுமல்ல அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கை என்ன தெரியுங்க. அந்த அண்ணாமலை போய் 32 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட அதிமுக குறித்து பேசுவதற்கு எல்லளவும் தகுதியே இல்லை. ஏன்னா இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார், இப்படியா நேர்மையாக இருந்திருப்பாரான்னு சந்தேகம் வருது. ஏன்னா ஒரு 10 ஆண்டு காலம் அந்த ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றிய பிறகு இவ்வளவு அரசியலை விரிவாக இவ்வளோ இறங்கி பேசுகிறான்னு சொன்னால் அவர் அந்த ஐபிஎஸ்சில் பணியாற்றியதில் உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. ஆனால் ஈஸ்வரன் அவருடைய பொது வாழ்விலே பாதி வயது கூட இல்லாத அண்ணாமலை அவர்கள் பற்றி பெருமையாக பேசி கொண்டிருக்கிற அந்த சகோதரரை சொல்கிறேன், நீங்கள் அதிமுகவை தயவு செஞ்சு பேசுவதற்கு எல்லோரும் தகுதியாக இன்னும் பேசுங்க. இங்கே ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி அதிமுகவை பேசத்தான் தொண்டர்கள் கொதித்தெழுவாங்க. கடந்த முறை எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வாங்கினு பாருங்க. 10 கட்சி 10 அமைப்பு வச்சுக்கிட்டு ஒரு புறம் திமுக ஒரு புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி பேரில் பிரதம வேட்பாளரை முன்னிறுத்தாத போதும் கூட 65,000க்கு மேற்பட்ட வாக்குகளை அதிமுக அங்கே வாங்கி காட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் இவ்வளவு வீராவசம் பேசுகிற உங்களுக்கு கிடைத்த வாக்கு என்னன்னு பாருங்க. 30,000க்கு கீழ் வாக்கு வாங்கிய நீங்கள் அதிமுக 4வது இடத்துக்கு போகும் என்று சொன்னால் உண்மையிலேயே அரசியல் அறிவொளி தான் பேசுவாங்க. திரு அண்ணாமலையுடைய மோசடி அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் தினந்தோறும் பார்த்துட்டே வர்றாங்க. அதாவது பாஜகவுடைய தலைமை 11% வாக்குகளை இழந்த பிறகு நீங்க இவ்வளவு உற்சாகமா பேசுறீங்களா என்று பொய்யான ஒரு 11% வாக்குகள் இழந்த பிறகு உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கா சொல்ல? தொகுதிக்கு 30 கோடி வாங்கியதாக நான் சொல்லல, அந்த கட்சியில பணியாற்றி நீக்கப்பட்ட திருச்சி சூர்யா புள்ளிவரமா சொல்றார். அப்போ அதை கூட வைத்துக்கொண்டு ஒரு தொகுதிக்கு 3 கோடி 4 கோடி வைத்துக்கொண்டு மீதி மொத்தமாக அண்ணாமலை எடுத்துக்கொண்டார் என்று நான் சொல்லல, அதே திருச்சி சூர்யா சொல்றார். அப்போ இப்படிப்பட்ட பாஜகவை சேர்ந்தவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் அந்த கட்சி நடத்துகிற விஷயத்தை பாருங்க. கட்ட பஞ்சாயத்து, மணல் திருட்டு, மணல் கொள்ளை, இன்னும் சொல்ல போனா ஒரு தோட்டத்திலிருந்து பக்கத்து தோட்டத்துக்கு சொந்த விவசாயி மண் எடுத்து போனோம்னா அவங்கள முன்னாடி காசு வாங்குறது, நேர்மையாக இருக்கிற லஞ்சத்தை ஒழிக்க போற ஊழல் ஒழிக்க போறன்னு சொல்லிக்கிட்டு அதிகாரிகளை மிரட்டி பணம் வாங்குவது, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் முன்வைக்கிற நேரத்துல நீங்க திமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் களம் கண்டிருக்கணும் இல்லையா? அங்க போட்டியிட்டு உங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருக்கணும் இல்லையா? அப்படி களத்துக்கே போகாம மக்களை சந்திக்காம வெறுமனே இந்த குற்றச்சாட்டு அரசியல் எப்படி புரிஞ்சுக்கிறது? மேடம் ஒரு நிமிஷம் முழுமையா நான் முடிச்சிடுறேன். இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் திமுக அதிமுக இன்ன பிற கட்சிகள் அனைத்துமே புறக்கணித்த வரலாறுகள் உண்டு. 10 தோல்வின்னு சொன்னாங்க அதிமுக, 8 தோல்வி திமுக பெற்றிருக்காதுங்க. ஐயா கருணாநிதியுடைய காலத்தில் பாருங்க, தொடர் தோல்வி, முதலமைச்சர் ஆகிய நெருங்கி பார்க்க முடியாத தோல்வி உண்டு, தொடர் தோல்வி திமுக உண்டு. வைகோ பிரிஞ்ச போது பெருந்தோல்வி 2ஆம் இடம் அதிமுக, 3ஆம் இடம் திமுக. ஐயா ஆர்கேனகத்தில் திமுக டெபாசிட் போச்சு, பெண்ணாக அதிமுக டெபாசிட் போச்சு. ஆனால் இந்த கட்சிகள்லாம் மீண்டும் பீனிக்ஸ் படை போல எழுந்து ஆட்சி பிடித்த வரலாறு உண்டு. ஆனால் எழுதி வச்சுங்க, பாஜக 2026 எங்கேயுமே டெபாசிட் வாங்காதுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் செய்த மோசடி அரசியலை மக்கள் புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா அண்ணன் ஈஸ்வரன் தெரியும், ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நான் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரானால் 10,000 கோடி ஒதுக்கி நிறைவேற்றுவேன் என்று பொய்யான வாக்குறுதிகளை கோவை தொகுதியில் பேசிய அண்ணாமலை அவர்கள் இப்போ ஏன் மத்தியில் ஆட்சி அமைச்சு ஏன் நிறைவேற்ற முயற்சி பண்ணல? மத்தியில் ஆட்சியாக இருக்குது. அப்போ 10 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி இருக்கும்போது இப்போ ஏன் நீங்கள் வாங்கி இருக்கிற யாரும் ஏன் பேசுகிறேன்? அப்போ என்ன சுயநலம்? ஈஸ்வரனை பார்த்து சுயநலம் சொல்கிற பாஜக உங்களுக்கு என்ன சுயநலம் பதிலமாக போச்சு? அப்போ தமிழ்நாட்டு மக்களை வடநாட்டு மக்கள் மாதிரி முட்டாள் நினைக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இந்தியா முழுவதுமே 150 தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி 100, 200, 500, 1000 இந்த வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் இன்னும் முனைந்திருந்தால் பாஜக 150 தொகுதியில் இன்னும் படுதோலை சந்தித்து மிக மோசமான நிலைக்கு போயிருக்குங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படித்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 திராவிட கட்சிகள் தான். இந்த 2 திராவிட கட்சிகள் யாரும் ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ யார் பேசினாலும் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது, ஆட்சி கட்டில அமரவே முடியாது. நான் மீண்டும் சொல்றேன், 2026 பாருங்க அதிமுக மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஏன்னா இவ்வளவு சிக்கல்கள் அதிமுகவில் 3 ஆண்டு காலம் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு திரு சுகுணா திவாகர் முன்வைச்சாரு. அடுத்தடுத்த தோல்விகள் எடப்பாடிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டாரு. அதே நேரத்துல இந்த மாதிரியான ஒரு வரப்போ ஒரு லீடர்ஷிப்பை நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணம் வரப்போ அந்த போட்டியிட்டு நிரூபிக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருந்தேன். அதற்கான நான் பேசிடுறேன் சார், நான் கேள்வி முன்வைக்கிறேன், நீங்க உள்வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கான பதில சொல்லுங்க. இது மாதிரி அரசியலை கருத்து உருவாக்கி
தொடர்ந்து அதிமுக எதிராக பேசியிருக்கிறதெல்லாம் யாரும் மக்கள் பார்த்துக்கிறாங்க. நான் வந்து மேடம் இல்ல சார், ஒரே ஒரு கேள்விதான், ஒரு கேள்விதான், நீங்க இதை உள்வாங்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. ஒவ்வொரு தேர்தலிலும் இது பொங்கலூர் மணிகண்டன் சில குட்டி தகவல் வரதான் நான் செய்வாங்க. என் கேள்வியை உள்வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு நேச்சுரலி வந்து ஒரு லீடர்ஷிப்பை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. இப்பதான் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா கூட அங்கேயுமே பாஜகவை மோடியை பெரிய அளவுல விமர்சனம் செய்யலையே, அங்கேயும் திமுகவை தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஒன்றிய அளவுல பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கிறப்பவும் பாஜகவை விமர்சிக்கிறது இல்ல. அப்ப நேச்சுரலி அவங்களுக்கு பாஜகவுக்கு நீங்க உதவி செய்யறீங்க அப்படின்ற ஒரு பார்வையை தானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க ஒரு விஷயத்தை. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் ஈஸ்வரன் பாஜக கூட்டணி இருந்தார். அப்போ அந்த கூட்டணியின் போது திமுக அதிமுக இரண்டும் தான் மாறி மாறி மோதி கொண்டது. கடைசி நேரத்தில் தான் மோடியா லேடியா என்று அம்மாவே கேட்டாங்க. காரணம் என்னன்னா மோடியை பாஜகவை ஒரு நீண்ட நாளைய எண்ணம். நீங்க இல்ல பாஜக ஒரு மேடம் பாஜக இன்றைக்கும் சொல்றேன் என்றைக்கும் சொல்லுவோம் ஒரு தமிழ்நாட்டு பொருட்டே அல்ல. அண்ணாமலை வந்து பேசுகிற பேச்சு மோசடி அரசியல் எல்லாம் மக்கள் ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுட்டே வர்றாங்க. சார் கவனமா பேசுங்க, கவனமா பேசுங்க. ஒரு பொறுமையா எல்லா நேரமும் இருக்க முடியாது. யார் மோசடி அரசியல் பண்றா? பாமக யார் மோசடி அரசியல் பண்றா? கட்சியெல்லாம் சேர்த்துக்கொண்டு வார்த்தையில ஒரு கண்ணியம் இருக்குன்ற காதுல விழுதுங்களா? அரசியல் பெரிய தலைவராக காட்டிக்கொள்ள அண்ணாமலை முயற்சிக்கிறார். இப்ப நீங்க அதிமுகவுடைய மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவருடைய படத்தை பயன்படுத்துகிற மோசடி நியாயமான பாருங்க. அப்படின்னா ஓபிஎஸ் போட்டிருக்காரு, தினகரன் போட்டிருக்காருன்னு ஒரு காரணம் பாமக சொல்லுன்னு சொன்னால் இதே மாதிரி திமுக பண்ணிச்சுங்க. எம்ஜிஆர் கழகம் கட்சி நடத்தி கொண்டிருந்த ஆர்எம்பி அவர்களை வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் படத்தையே போட்டாங்க. அதாவது திமுக வைத்து கட்சி துவங்கிய எம்ஜிஆர் படத்தையே வந்து வைத்துக் கொண்டு திமுக ஓட்டு கேடுதுங்க. ஆனால் மக்கள் என்றைக்கும் இது மாதிரியான ஏமாற்று வேலைகளை நம்ப மாட்டாங்க. அதிமுக வாக்காளர்கள் தலைமை என்ன சொன்னதோ கட்டுப்பட்டு நடப்பாங்க. புகைப்படங்களும் எடுத்துட்டு போறீங்க. நீங்க என்டிஏ கூட்டணி தானே, மோடி அவர்களுடைய புகைப்படங்கள் எடுத்துட்டு போலாம். கண்டிப்பா மோடி அவர்களின் புகைப்படங்கள் எல்லா பகுதியிலும் வைக்கப்பட்டிருக்கு. நிறைய போஸ்டர் டிசைன் எங்க கட்சியில இருந்து எடுத்துட்டு போய் ஒட்டியிருக்காங்க. அது இல்லாம எல்லாம் எங்கேயும் இல்லை. இவர்கள் வாய் வார்த்தையில் சொல்றது உண்மை இல்லை, முதல் விஷயம். ஆனா மணிகண்டன் பேசினதுக்கு நான் வந்து சொல்லணும். 11% வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். திமுக 9% இழந்திருக்கு. 2 பங்காளி கட்சியும் தாங்க வாங்கின வாக்குல எவ்வளவு நேரடி வாக்குல கீழே இறங்கி இருக்காங்க. மொத்த வாக்குல 9% வாக்கு. நீங்க போய் டேட்டா பார்த்துட்டு வந்து பேசுங்க. 9% வாக்குகளை கட்சிகள் நின்ற தொகுதிகளை சேர்த்து நீங்க சொல்றீங்க. 11% வாக்குகளை அதிமுக இழந்திருக்கு. இதுக்கு அப்புறமும் அவர்கள் வந்து அவங்க வந்து பாமகவுக்கு பத்தி பேசும்போது பாஜக வளர்ச்சி அடையவே இல்லை அப்படிங்கிறது பேசுறது வந்து அவங்க வந்து பிற்போக்குத்தனம், உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவம் இல்லை. ரெண்டாவது விஷயம், அவர் சொல்ற எங்க கட்சியில இருந்து வெளியில போனவர் வந்து ஏன் சார் ஒரு மாற்று கட்சியோட உதவி எதுக்காக நீங்க போய் நாடுறீங்க? வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க வாக்கு சதவீதத்தை 0 நாங்க இப்ப கூட சொல்றாங்க 0 இல்லை, விரைவில் ராஜ்யம் அமைக்க போகிறோம். அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இவங்க வெளியில உட்கார்ந்து சிரிச்சுட்டே தான் இருக்கணும், வேற வெளியே கிடையாது. அந்த நிலைமைக்கு திமுக ஆயிடும். அதுதான் தம்பி சொல்லி செஞ்சுட்டே இருக்காரு. ஓரமா உட்கார்ந்து தனியா சிரிச்சுட்டே இருக்காரு. போறாங்க. ஏன்னா 0 இருந்து நாங்க 18% சொன்னீங்க. 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து வாங்கியிருக்கோம். அதே மாதிரி மணிகண்டன் சொன்னதுல முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். எங்க கட்சியில இருந்து வெளியில போனவர் குற்றச்சாட்டு வச்சாராம். அவங்க கட்சியில இருந்து வெளியில போனவர் சொல்றாரு கொடநாடு கொலையை யார் பண்ணாருன்னு எனக்கு தெரியுங்கிறாரு. அதனால அவங்க வெளியில போனவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நாட்டமா தான் நாடுது. அதே மாதிரி திராவிட கட்சியிலேருந்து வெளியில போனவர் சொல்றாரு வேலூர் அமைச்சருக்கு 60,000 கோடி ரூபாய் மணல்ல வந்திருக்குங்கிறாரு. வெளியில போனவங்க சொல்றதெல்லாம் பேசினா வெட்டி பேச்சா தான் இருக்கும் நமக்கு. ஆனா அதிமுகல மணிகண்டன் பேசின பிறகு தெளிவாக தெரியுது, அதிமுகவை அழிப்பதற்கு வெளியிலேருந்து திமுகவோ வேற எந்த கட்சியோ தேவைப்படாது. இப்ப இருக்க அதிமுக தலைவர்களே போதுமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களே எந்த விதமான க்ளோசிங் செரமனி செஞ்சிருவாங்க. ஏன்னா அவர் பாதி முட்டு கொடுக்கிறது ஈஸ்வரன் சார் கூட்டணியில் இருக்காரோ இல்லையோ அவருக்கு என்ன அனுகூலமோ தெரியல. அதனால அவங்க நோக்கம் கொள்கை எல்லாம் இல்லை. எப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் ஆமா எப்ப வந்து நேரடியா பேசுங்க. மோசடி அரசியல் செய்யற நீங்க பேசக்கூடாது. அந்த மாதிரி
நேரடி அரசியல் செய்கிறார் அண்ணாமலை அவர்கள். மக்களை சந்திக்கிறார். மக்கள் வந்து எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு 18% வாக்குகள் எங்களுக்கு மக்களவை தேர்தலில் வந்திருக்கு. 26ல எங்களுடைய வளர்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு வெற்றி பெற போகிறோம்னு. நீங்க 26 ஒரு ஜோசியம் சொன்னீங்கல்ல, காணா போயிருவோன்னு. காணா போறது யாருன்னு அப்ப தெரியும். அப்ப தெரியும். அதுக்கு தனியா தலைவர்கள் தேவையில்லை. நீங்கள போதும். தரமான அரசியலை செஞ்சு வளருங்க. நீங்க யாரு வேணும் பேசுங்க. அதாவது ஒரு கொங்கு நாட்டில் பிறந்த திரு அண்ணாமலை அவர்கள் அழிஞ்சிருவாங்க, நாசமா போயிடுவாங்க. என்ன வார்த்தை இது? நல்ல வார்த்தை அது. ஒரு நாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் சார் மிகப்பெரிய முக்கியமான ஒன்று. தவறு செய்வது மனித இயல்பு. திருத்தி கொண்டால் மட்டும்தான் உயர்வுங்க. ஆனா மீண்டும் மாட்டாங்க. சரி, திரு சுகுணா திவாகர், இப்போ தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் என்ன முடிவெடுப்பாங்க? இப்போ நேச்சுரல் சாய்ஸ் அவங்களோடது என்னவா இருக்கும்? இப்போ அதிமுக களத்தில் இல்லை, பாமகவும் வந்து அதிமுக ஆதரவை கேட்குறாங்க, நாம் தமிழர் கட்சியும் கேட்குறாங்க. இப்போ ஒட்டுமொத்தத்தில் அதிமுக தொண்டர்கள் இந்த தேர்தலில் என்ன முடிவெடுப்பாங்க? இல்லை, அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகாரப்பூர்வமான எடுத்திருக்கக்கூடிய முடிவுங்கிறது தேர்தலை புறக்கணிப்பது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளில் இருந்து தொண்டர்கள் வரைக்குமே, பெரும்பாலான தொண்டர்கள் வரைக்குமே அப்படியான முடிவுகளை எடுப்பதுங்கிறது தான் வாய்ப்பு அதிகம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற வாக்குகள் எங்கே போகும்? அதில் அதிமுகவும் இருக்கும், மற்ற வாக்குகளுமே இருக்கும். அப்போ அது எங்கே போகும் அப்படிங்கிறப்ப தான் இரண்டு கூட்டணிகளுமே அதுக்கு போட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அதை பற்றி பேசுகிறார், இன்னொரு பக்கம் வந்து பாஜக கூட்டணியுடைய பாமகவும் பேசுகிறது. அப்படி இருக்கிறப்ப வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இயற்கையான கூட்டாளிகளாக யார் இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்திலையுமே அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருந்தது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க வந்து திமுக இருக்காங்க. ஆமாம், ஆதரவு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஆதரவு ஒரு காலத்தில் வந்து அதிமுக ஆதரவு. ஆமாம், அது கூட அவங்க தேர்தல் அரசியலில் போட்டியிடாத காலகட்டத்தில் தான் நாம் தமிழர் கட்சி சீமான் அதிமுக கூட்டணி ஆதரித்து 2011 சட்டமன்ற தேர்தலும் 2014 நாடாளுமன்ற தேர்தலுமே பேசியிருக்காரு. ஆனால் பொதுவாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாகவே திமுகவை தான் கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுகவை விமர்சிப்பதை விட திமுகவை விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் நாம் தமிழர் கட்சி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாஜக கூட்டணி பாமக அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளே பார்த்தோம், வந்து பாஜகவும் அதிமுகவும் அதிமுகவோட கடுமையான ஒரு பகையாளிகளாக மாறி பரஸ்பரம் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது அப்படிங்கிறது இந்த விவாதத்திலிருந்து ஆரம்பித்து வெளியில் வரைக்குமே நம்ம பார்க்கிறோம். அந்த இடைவெளி இன்னுமே அண்ணாமலையினுடைய ப்ரெஸ் மீட்டு அந்த பேச்சுக்கள் அதிகரித்து கொண்டே போகின்றன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நேரடியாக அந்த வாக்குகள் வந்து அதிமுகவுடைய வாக்குகள் பாமகவுக்கு பாஜகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னொன்று வந்து பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில வந்து கடந்த காலங்களில் நிறைய உறவுகள் இருந்தாலுமே கூட இப்போ வந்து அது இன்னுமே சரியான ஒரு கிளியர் கட்டான உறவு இல்லாத காரணத்தினால அது அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ பெரும்பாலும் பார்த்தோம்னு சொன்னால் அதிமுக தலைமை எடுத்திருக்கிற முடிவின் அடிப்படையில் தேர்தலை புறக்கணிப்பு அப்படிங்கிறது பெரும்பாலான அதிமுக தொண்டர்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். அதை தாண்டி யாருக்காவது வாக்களிக்கணும் அல்லது திமுக எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சாய்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தீவிரமாக அண்ணாமலை எதிர்க்கிறாரு, பாமக எதிர்க்குது, ஆனால் அவங்களுக்கு வாக்கு வராதுங்கிறாரு. திமுக எதிர்ப்பு வாக்கு தீவிரமாக எதிர்க்கிறவங்களுக்கு வராதான், கொஞ்சமாக எதிர்க்கிறவங்களுக்கு வருமா, அதான் அவர் கருத்து. நீங்க சொன்ன வார்த்தை தான் நான் சொல்றேன். தீவிரமாக அண்ணாமலை எதிர்க்கிறார். இந்த விவாதத்திலிருந்து எங்க பார்த்தாலும் தெரியுது கடுமையாக திமுகவை எதிர்க்கிறார்கள் பாமக. இல்ல சார், நாம் தமிழர் கட்சியும் திமுக தீவிரமாக எதிர்க்கிறது. இல்ல அதிமுக அண்ணாமலையும் கடுமையாக எதிர்க்கிறப்ப அதிமுக ஓட்டு ஏன் பிஜேபிக்கு வரணும்? திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு? திமுகவையும் எதிர்க்கக்கூடிய அதிமுக வாக்குகள் எப்படி அதிமுகவையும் எதிர்க்கக்கூடிய பிஜேபிக்கு வரும்? திரு ஈஸ்வரன், உங்களுடைய நிறைவு கட்ட கருத்து. அயோத்தியில் தோத்த பின்னாடி அயோத்தியை வச்சு நாடு பூரா ஜெயிக்கலாம்னு அயோத்தியிலேயே தோத்து போனீங்க. வாரணாசியில் ஓட்டு குறைஞ்ச பின்னாடி கொஞ்சமாவது வெக்கப்படணும். என்ன நிறைவு கட்ட கருத்தை பதிவு போல எல்லாருக்குமே அவங்களோட கருத்தை பதிவு செய்யட்டும். எல்லாருக்குமே யார் சொல்றதும் யாருக்கும் கேட்காது. அவர் சொல்லட்டுமே அவருடைய கருத்தை. ஓட்டு குறைஞ்சது ஒரு கட்சி இன்னொரு கட்சியை அழிக்கிறதுங்கிறது நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா கட்சியும் அழிக்க முயற்சிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிமுக கூட்டணியிலேருந்து தப்பிச்சு ஓடி இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் இப்போ மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையோட பேட்டி ஒரு பக்கம், ராமதாஸ் வந்து அதிமுக ஓட்டுக்கள் வேணும்னு கெஞ்சல மாதிரி பேசுகிறார் அவர். ஆனால் இன்னொரு பக்கம் கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது ஒருவேளை அதிமுகவில் இருக்கிற வன்னியர்கள் பாமகவுக்கு ஓட்டு போடலான்னு நினச்சிருப்பாங்க.
ஆனா அண்ணாமலையோட இன்னைக்கு பேட்டியை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிச்சு கட்டிட்டார், அவ்வளவுதான். இது களத்துல எதிரொலிக்கும் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. நான் உங்களுடைய நிறைவு பார்வையா இதை எடுத்துக்கிறேன் சார். நன்றி. ஒண்ணே பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி தனியா நின்னப்ப 41,000 ஓட்டு அந்த தொகுதியில் வாங்கியிருக்காங்க. ஆனா என்டி கூட்டணியோட சேர்த்து 32,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. அதே போல அதிமுக என்டி கூட்டணியில வாங்கின ஓட்டுகள் 74,000. அவங்க தனியா வாங்கின இப்ப வாங்கின வாக்குகள் 65,000. பிஜேபி கூட்டணியில் இருந்தால் ஓட்டு குறைகிறது என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய உதாரணத்தை வந்து நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. பிஜேபி தேர்தலில் நிக்க வச்சுட்டு அவங்க தப்பிச்சிருக்கணும். ஓகே சார், ஆல் ரைட். திரு ஷபீர், ஏன்னா இப்போ பாஜக வந்து ஏதோ நல்ல பிள்ளை மாதிரி விக்கிரவாண்டியில் வந்து அவங்க வேஷம் போட பார்க்குறது வந்து தமிழ்நாட்டில் தான் விக்கிரவாண்டி இருக்குது. அவங்க நல்லா தெரியும். ஏன்னா கடந்த இவ்வளவு நாட்களாக தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழர் நலனுக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் பாஜக எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நல்ல மக்கள் சிந்தித்து தான் இருக்காங்க, செயல்பட்டு தான் இருக்காங்க. அதுக்கு சாட்சி 2024 இது. அதே மாதிரி இந்த வன்னியர் ஓட்டை வந்து பாமக ஒன்று சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. வன்னியர் ஓட்டுகள் பாமக தான் வரும் என்பதை முறியடித்ததும் விக்கிரவாண்டி தேர்தல் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்ட் சொல்கிறேன். ஏன்னா திமுகவிற்கு அங்கே உள்ள பேசிக் வன்னியர்கள் ஓட்டுகள் அதிகமாக விழுந்து என்பதற்கான மிகச்சிறந்த சான்றும் விக்கிரவாண்டி. அதே மாதிரி ஒரே நிமிஷம், அண்ணா வந்து 2026 பாஜக கண்டிப்பா வரும். இதே மாதிரி தான் இதே ஸ்டூடியோவில் 2024 நாங்கள் கால் ஊன்றிடுவோம், எங்களுக்கு 15 சீட்டுலேருந்து 20 சீட்டு வரும்னு சொன்னது இதே அண்ணன் தான். நான் இங்கே உட்காந்து அப்போ சேலஞ்ச் பண்ணேன், வாய்ப்பே இல்லைன்னு. ஐ ரிப்பீட் த சேலஞ்ச் அகெயின். 2026 இப்போ இருக்கிற உங்களுக்கு சீட்டு கூட வராதுங்கிறது இதே உங்களோட பாயிண்டா மேக் பண்ணிக்கோங்க. நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் பங்கு கொண்டவர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.